हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. ஒரு முறை ஒரு அடியார் பெரிவாள்கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம முன்ன காலத்துல எல்லாம் சிவன், விஷ்ணு, பிரம்மா இவ எல்லாரையுமே நம்ம அசுரர்களாகட்டும், அமரர்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், இவ எல்லாரும் அவளை வேண்டிண்டு பிரசாதங்கள் வரும். அதுல பிரம்மாட்டேந்து வர பிரசாதனால நிறைய பயனடைஞ்சிருக்கா. ஆனா இப்ப அந்த மாதிரி பிரம்மர்டேந்து நமக்கு கோவில்லேருந்து நமக்கு பிரசாதம்லாம் வர முடியலையே, அது ஸ்டாப் ஆயிடுறது இல்லையா, வெறும் சிவா விஷ்ணு மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். அப்ப பெரியவா சொல்றா, அப்படியா வரது இல்லையா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கிறார். எப்பவுமே இந்த மாதிரி இவர்கள் உரையாடும் பொழுது அந்த உரையாடலுக்கு தோதாக ஏதோ ஒரு சம்பவம் ஏற்படும். அதுக்கு ரிலேட்டடா இப்ப இவ வைத்தீஸ்வரன் கோயில் பத்தி பேசுறான்னு வச்சுக்கோங்க, வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து பிரசாதம் வரும். அதே போல் நடராஜர் கோவில், பண்டரிபுரம் அதெல்லாம் பேசும்போது அந்த கோவில்லேருந்து பிரசாதம் வருமா. இப்படியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு அன்பர் பிரசாதம் எடுத்துன்னு வர்றார். பெரியவா அதை சிரஸ்ல வச்சுட்டு எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு எல்லாருக்கும் மடியில வச்சுட்டு இருக்கார். அப்ப இந்த அடியார்கிட்ட சொல்றார், நீங்க இப்ப கேட்டேல பிரம்மா கோவில்லேருந்து ஒண்ணுமே வரலன்னு, உங்களுக்கு பதில் கிடைச்சிடுத்து, இப்ப அங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறார். இவருக்கு புரியல. இன்னும் பிரம்மாவுக்கு 2 கோவில் தான் இருக்கு, அங்கேருந்து வந்திருக்குமோ, என்ன சொல்றா பெரியவா அப்படின்னு அவருக்கு புரியல. அப்பதான் பெரியவா விளக்கறார். இன்றைக்கு சோமவாரமும் அமாவாசையும் சேர்ந்த நாளுங்கிறதுனால இந்த அரச மரம் அஸ்வத்த பிரதட்சிண தினம் அப்படின்பா. ஸோ அந்த விருட்ச மரத்துக்கு மும்மூர்த்திகள், திரிமூர்த்திகள் அதுல இருக்காளாம். அதுல அவ வாழ்ந்துன்னு இருக்கா திரிமூர்த்திகள். எப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகமும் இருக்கு. மூலத்தே பிரம்ம ரூபாய, மத்தியத்தே விஷ்ணு ரூபாய, அக்ரத்து சிவரூபாய, விருக்ஷ ராஜாய தே நமக அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம அந்த மரத்தை சுத்தி அவ 3 பேருக்கும் செஞ்ச நெய்வேத்தியத்தை தான் இன்னைக்கு அவர் கொண்டு வந்திருக்கார். அந்த 3 பேரும் இருக்கிறதுனால அந்த ஒரு பாகம் பிரம்மனுடையது பிரசாதம் அப்படின்னு அதை கொடுக்குறாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியமா, நம்ம எப்பவும் பெரியவா இந்த மாதிரி பேசும்போது அதிசயம் நடக்கும், இன்னைக்கு
பெரிய அதிசயமா அவருக்கு அது தோணித்தான். हर हर शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சங்கர் திரிவேதி அவர்கள். அவர்களை நம் நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம்மா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. உயிர் பிச்சை கொடுத்து உருவாக்கி வாழ்க்கையை செழுமையாக்கி வருகின்ற ஜென்மங்களிலும் தன்னுடைய கைங்கரியங்களில் பங்கு கொள்ள செய்து என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் மகா பெரிவாளினுடைய பாதங்களில் அநேக கோட்டி நமஸ்காரங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்கின்றேன். என்னுடைய அம்மாவின் அப்பா ராமகிருஷ்ண சுக்கல் மகா பெரியவாரை தரிசனம் செய்ய அன்றைக்கு போயிருந்தார். 1957 வருடம் செப்டம்பர் மாதம் அவர் வெள்ளியில் கொடை ஒன்று எடுத்துக்கொண்டு சந்திரமௌலீஸ்வரருக்கு கொடுக்க வேண்டும் என்று போக மகா பெரியவா அந்த குடையை பார்த்து, குடையினா நனையக்கூடாது, உன்னுடைய குடையில் நிறைய பொத்தல் இருக்கே, என்ன அர்த்தம் அப்படின்னா உடனே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சிரித்தாங்களாம். இப்போ தாத்தா சொன்னாராம், இல்லை பெரியவா, என்ன கல் இதில் வைக்கலாம் அப்படின்னு உங்களை கேட்டு நான் செய்யணும், அதுக்காக பொத்தல் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. பேசி முடித்த உடனே நான் உடனே கிளம்பணும்னு. எதுக்குடா கிளம்புற வேகமான்? என் பொண்ணை சேர்த்துருக்கோம், பல வருஷங்கள் பொறுத்து அவளுக்கு குழந்தை, டாக்டர் ஒரு உயிருக்கு தான் உத்தரவாதம் கொடுத்துருக்கா, நாங்கள் போய் ஆகணும் அப்படின்னு. பிரசாதத்தை வாங்கிட்டு போடா என்ன கொடுத்தது. அன்னைக்கு பெரியவாளுக்கு கனகாபிஷேகம். தாத்தா வந்து பார்த்த உடனே சரியாக அந்த நேரத்தில் பிறந்திருந்தேன். உடனே அந்த பிரசாதத்தை என் நெத்தியில் வச்சு, இவனுக்கு சிவசங்கர் அப்படின்னு பேர் இருக்கட்டும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போனது. அன்னைக்கும் பிரதோஷம், இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற இன்றைக்கும் பிரதோஷம்தான். இதுதான் என்னுடைய பிறப்பின் முதல் நிகழ்ச்சி. நான் தான் அந்த குழந்தை. 2 பேரும் சேஃபா? 2 பேருமே சேஃபு. எங்கள் அம்மா 93 வயசு வரைக்கும் இருந்தா. 6 வயசுல இளையாத்தங்குடியில தான் பெரியவாளை முதல்ல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனால் நான் குழந்தை. பெரியவா என்ன கொடுப்பா? சாக்லேட் கொடுப்பாளா, பிஸ்கெட் கொடுப்பாளான்னு? இல்லைடா, உனக்கு பழம் கொடுப்பா, இல்லைன்னா கல்கண்டு கொடுப்பா அப்படின்னு ஆசை காட்டியே நான் கூப்பிட்டுன்னு போனான். அங்கே போய் இளையாத்தங்குடியில் நான் சேர்ந்த உடனே என்னுடைய வாழ்த்தனம்லாம் ஆரம்பித்து ஓட ஆரம்பித்த உடனே அவள் சொல்லி, இல்லை பெரியவா இப்போ உனக்கு கொடுக்க போகிறா, நீ இப்படியே உட்காருன்னு சொல்லி என்னை உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ண வச்சு ஒரு பெரிய கல்கண்டு கொடுத்தா. இதுதான் நான் அவர்கிட்ட இருந்து வாங்கின முதல் பிரசாதம். என்னுடைய மாமா, எங்கள் அம்மாவுடைய பெரிய அண்ணா பிடியரிசி, ஹாஸ்பிட்டல்ஸ் விசிட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கைங்கரியங்கள் செய்துட்டு இருந்தது நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் சின்ன வயசுல அந்த வீட்டுக்கு போகிற சமயத்துலேயும் இதெல்லாம் நான் நல்லா கவனிச்சிருக்கேன். ஆனால் புரியாது ரொம்ப. பெரியவா கிட்ட போகிற சமயத்தில் ஸ்ரீராம ஜெயம் நோட்டு எழுதி கொண்டு போய் மாமா கொடுத்தாருன்னா அவருக்கு வெள்ளி காசு கொடுப்பா. அதை என்கிட்ட சொல்லி நீயும் எழுதுடான்னு. இதை ஆரம்பித்து நானும் எழுதுகிற சமயத்தில் இந்த ராமஜெயம் நோட் புக்கை கொண்டு போய் கொடுத்த உடனே எனக்கு வெள்ளி காசு கொடுத்தா. இது என்னுடைய 2வது பிரசாதம் பெரியவா கிட்ட இருந்து வாங்கினது. நடுவில் எப்போ போனாலும் தீர்த்தம் பிரசாதம் பெரியவா தான் கொடுப்பா. அந்த காலத்துலலாம் பெரியவா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அம்மா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னா, நான் சுக்கலோட சிஸ்டர், இவன் என் பையன், நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாள். எனக்கு கல்கண்டு முதல்ல வேணும், அதுதான் என்னுடைய ஆசை. அது கிடைச்ச உடனே நான் வந்துடுவேன். இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. பெரியவாளுடைய பூஜையெல்லாம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டுன்னு போவாள். அதை பார்த்துட்டு இருப்போம். பட் எனக்கு அதில் ஒன்றும் அந்த அளவுக்கு லைஃப் இருக்காது. என்ன லைஃப் அதில் அப்படின்னா, பெரியவா சூட்சமமாக ஒரு காரியம் பண்ணியிருந்தா. என்னென்னா, திரை போட்டுடுவான் நடுவில். அந்த திரை போடுற சமயத்தில் கச்சாம்புச்சான்னு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பான். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றது குழந்தையா இருக்கிற எனக்கே தெரியும். ஆனால் பெரியவாள்லாம் இப்படி பேசுவாள். ஆனால் திடீர்னு ஒருத்தர் நடுவில் இருந்து எழுந்துப்பார். எழுந்துட்டு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு உரத்த குரலில் சொல்லுவாள். சொன்ன உடனே எல்லாரும் அடங்கிடுவாள். அவர் சொல்லுவார், பூனல் எந்த வயசில் போடணும்,
சீமந்தம் எப்படி செய்யணும், கல்யாணம் எந்த காலத்துல செய்யணும், வரதட்சணை வாங்கக்கூடாது, இந்த மாதிரி லௌகீக விஷயங்கள்ல ஒவ்வொரு இல்லறத்தில் இருக்கக்கூடியவாளும் எப்படி கடைப்பிடிக்கணும்ன்றது ஒரு உபன்யாசம் மாதிரி அதுல இருக்கக்கூடியவா சொல்லுவான். சரி. இது நம்ம தெய்வத்தின் குரல்ல இப்ப படிக்கிறோம், அந்த காலத்துல எனக்கு அது தெரியாது. ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்க 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 எனக்கு அதுல ஒரு லைஃப். ஸோ மடத்துக்கு போனா யாராவது பேசுவா, அதை கேட்கலாம் அப்படின்றது. பெரியவா பேசி இந்த மாதிரி உபன்யாசம் பேசி நம்ம கேட்க போறது அங்க கிடையாது அப்படின்னு. ஸோ இப்படி எனக்கு ஒரு லைஃப் ஏற்பட ஏற்பட எனக்கு பெரியவனாகவும் நானா கூட காஞ்சிபுரம் போக ஆரம்பிச்சேன். இப்படி போக ஆரம்பிச்ச சமயத்துல என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், எங்க அம்மா அப்பா செய்த புண்ணியம். ஒரு தடவை பெரியவா உட்கார்ந்துருக்கா, யாருமே மடத்துல கிடையாது. பக்கத்துல அவருக்கு சிஷ்யரிஷ பண்ணக்கூடியவா ஒருத்தர் 2 பேர், நான் மட்டும்தான் தனியா நிக்கிறேன். அப்போ ஒரு அஜானு பாகுவான ஒருத்தர் வந்தார். வந்து பெரிய மூங்கில் தட்டு, அந்த மூங்கில் தட்டுல எத்தனை விதமான பழம் இருக்குமோ வச்சிருக்கார். ஆனா இருட்டும் இருக்கு, லாந்தர் வச்சுதான் பெரியவா உட்கார்ந்துருக்கா. அதை கொண்டு வந்து வச்சிட்டார். வச்சு ஓரமா ஒதுங்கி போய் நின்றுட்டார். நான் இதை கவனிச்சுட்டே இருந்தேன். பெரியவா அதை உத்து பார்க்கறா. பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சைகையால கேட்கிறார், யார் இவர் அப்படின்னு. உடனே அவர் கேட்கிறார், யார் நீங்க, எங்க இருந்து வரீங்க, எல்லாமே சைகையில தான். அவர் சொல்றார், நான் பாரிஸ்ல இருந்து வரேன்னு. பெரியவா கேட்கிறா, இதோ பக்கத்துல இருக்கிற பாரிஸா அப்படின்னு. அவர் சொல்றார், இல்ல பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல இருந்து நான் வரேன்னு. என்ன வச்சிருக்கார் அப்படின்னு கேட்கிறா. பழங்கள்லாம் இருக்கு, 50,000 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதை உத்து பார்க்கிறார் பெரியவா. 50,000 திருவிளையாடல் அந்த தர்மி சொல்ற மாதிரி 1000 பொற்காசு அப்படின்ற மாதிரி என் மனசுல. பெரியவா சொல்றா, அவனை வச்சே இந்த தர்ம காரியத்துக்கு செலவு பண்ண சொல்லு, கொடுத்துடு அப்படின்னு. பெரியவா இப்படி பண்ணலாமா அப்படின்னு என் மனசுக்குள்ள. மடத்துக்கு கொடுத்துருக்க 50,000 வேண்டான்றீங்களே அப்படின்னு என் மனசுல அப்படியே அடிச்சுக்கிறது. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு வந்து ஒரு 16-17 வயசு இருக்கும். எனக்கு மனசுல அடிச்சுண்டுது. பெரியவா கொடுத்துட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இந்த கேள்வி என் மனசுல பல வருஷங்கள் இருந்தது. பல வருஷங்கள் இது இருந்தது. பெரியவா அன்னைக்கு வந்து இப்படி செய்திருக்க கூடாதுன்னு. ஆனா அதுக்கு ஆன்சர் அப்புறமா கிடைச்சிது. அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம தேசத்துல சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய இந்த கர்ம பூமியில வரக்கூடிய பணம் தான் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இது ஒட்டும். அந்த தேசத்துல இருந்து வரக்கூடிய பணங்கள், ஜனங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. அங்க வந்து ஒற்றுமை இல்லை, அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நிலைக்குமா அப்படின்றது பெரியவா நினைச்சிருப்பா. அதை இன்னைக்கு நாம உணர்றோம். நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் அமெரிக்கால இருக்கு, ஃபாரின்ல இருக்குன்னு சொல்லிண்டா கூட அந்த அடி மனசுல எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணி தான் இந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வரா அப்படின்றது இன்னைக்கு நமக்கு புரியறது. அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து அங்கே கிடைக்காது. இங்கே தான், இந்த கர்ம பூமியில தான் எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களோ எந்த விதமான லௌகீக காரியங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதோ இந்த பூமியில செய்தாதான் அப்படின்றது இன்னைக்கு தான் எனக்கு பல வருஷங்கள் பொறுத்து தான் அது எனக்கு தெரிஞ்சது. நான் படித்தேன், பாஸ் பண்ணினேன், செய்தேன். வேலை இல்லாமல் நான் இருந்தேன். அந்த வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பருக்கு உடல் நலம் பாதிச்சதுனால நான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்காக இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவா. அப்போ அதுக்கு தான் நான் போய் அங்கே நின்றுருந்தேன். அப்போது ஒரு 4-5 பேர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தா, எல்லாம் பஞ்சகச்சம் வேற கட்டியிருந்தா. எனக்கு ஆச்சரியம், பஞ்சகச்சம் கட்டின்ட்டு ஒரு டாக்டரா அப்படின்னு போய் கேட்டேன் என்னன்னு. நாங்கள் மடத்துல இருந்து வரோம், பெரியவாளுடைய பிரசாதம், இதை வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் வாரம் கொடுக்குறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், மாமா நான் ஜாயின் பண்ணுறேன், நான் தண்டமாக வீட்டில் இருக்கேன், வேலை இல்லை, படிச்சிருக்கேன், எனக்கு அடுத்து வேலை இல்லை, என் படிப்பும் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரியும் இல்லை, அதனால நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த ஹரியரன்னு பேர் அந்த மாமாக்கு. அவர் சொன்னார்,
இதுல வாடா, உன் பின்னாடி எல்லாம் வரும்டா சரி. அப்படின்னார். ம். சின்ன பையன், மனசுக்குள்ள வேலை இல்லைன்ற ஆதங்கம் ரொம்ப, கவலை அதிகம். சமுதாயத்துல ஒரு பையனுக்கு வேலை இல்லை அப்படின்னா அது அவனை கேட்டாதான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். மனசுக்குள்ள ஆமா பெருசா பேசிட்டேங்க. ஒருத்தர் வந்து ஃபாரின் பேங்க்கு, ஒருத்தர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, ஒருத்தர் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார், ஒருத்தர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். இப்படி 15 பேர் அதில் அந்த குரூப்பில். நான் ஒருத்தன் வேலை இல்லாதவன். சரி அப்படின்னு ஜாயின் பண்ணுவோம். ஆனால் அவர் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே இறங்கலை. காரணம் நான் வேலை இல்லாமல் இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு. வாரம் நான் போக ஆரம்பித்தேன். எனக்குன்னு சில வார்டு அவள் சொல்லுவா, நீ என்ன வார்டு எடுத்துக்கிறியோ எடுத்துக்கூடா, நீ சின்ன பையன் அப்படின்பா. நான் எடுத்துக்கிற வார்டு வந்து யாரும் போகக்கூடாத, போக முடியாத, விரும்பாத வார்டு. லெப்ரசி, சரி, கேன்சர், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்ற ஒரு வார்டு. இந்த மாதிரி ஸ்பெஷல் வார்டு, இந்த 4 வார்டு நான் எடுத்துன்னு நான் பண்ணுவேன். அந்த மாமா சொல்லுவா, டேய் நீ சின்ன பையன்டா, அங்கே வேணாண்டா. இல்லை மாமா பரவாயில்ல அப்படின்னு. இப்படி ஆரம்பித்து நான் செய்ய அந்த ஹாஸ்பிட்டலில் பல பேர் கையெடுத்து கும்பிடுவோம். பல டாக்டர்ஸ் நின்று பிரசாதம் வாங்குவான். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ பெரியவா அப்படின்றது அதுக்காக கொடுக்குற மரியாதை அப்படின்னு. ஒரு பேஷண்ட் மாத்திரம் டாக்டர் கிட்ட சொல்லிட்டார், அந்த பையன் அடுத்த வாரம் வரலன்னா நான் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டேன், அந்த பையன் வரணும். ஓகே, அடுத்த வாரம் போனோன்னா அந்த டாக்டர் கூப்பிட்டு திட்டுறார், ஏன்பா நீ என்னப்பா பண்ண, அந்த ஆளை போக சொல்லுப்பா, டிஸ்சார்ஜ் ஆக சொல்லுப்பா இங்கேருந்து. நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்னன்னு. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, குள்ளமாக இருக்கிறார், நல்ல வெளுப்பு, காவி வஸ்திரம் கட்டின்னு இருக்கார். சரி, அவர் தான், பேர் தெரியல. நீ எங்கள் வீட்டுக்கு வருவியான்னார். வரேன் மாமா, நீங்கள் முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகிடுங்க அப்படின்னு. நீ கண்டிப்பாக வரணும். வரேன்னு. நீ வர சமயத்தில் உன் ஜாதகத்தை எடுத்துன்னு வா. சரி சரி அப்படி. அடுத்த ஒரு வாரத்தில் அவர் வீட்டுக்கு நான் தேடிட்டு போனேன். அவர் சொன்னார், நீ கவலையே படாத, வேலை பக்கத்திலே இருக்கு, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. வயசானவர் ஏதோ சொல்றார், சரி கேட்டுப்போம், அதனால என்ன, அவருக்கும் உடம்பு சரியில்லை, அவர் மனசு ஆறுதலுக்கு கேட்டுன்னு வந்துட்டேன். நம்பவே மாட்டேங்க, எனக்கு வேலைக்கு ஆர்டர். இதுக்கு முன்னாடி நான் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணேன், இந்த மாதிரி வேலை இல்லை, என்ன பண்றது அப்படின்னு. நம்ம டைரக்டா பெரியவாளோட பேச முடியாதே, பக்கத்துல இருக்கிறவா கிட்ட தானே சொல்லணும். நான் சொன்னேன், சுக்கலோட அக்கா பையன் நான் வந்திருக்கேன், சுப்ராய சுக்கல் எங்க மாமா பேர், பையன் வந்திருக்கேன், இது மாதிரி. அப்படி நிமிர்ந்து பார்த்தார். புது பெரியவாளை பார்த்தியோ? இல்லை, நான் இன்னும் இல்லை, பெரியவா இல்லையே இங்க, அவரை போய் தரிசனம் பண்ணேன்னு. சரி பெரியவா அப்படின்னு. சரின்னு நான் வந்துட்டேன். ஜெயேந்திர பெரியவாளை எங்க இருக்கார்? திருநெல்வேலி பக்கத்துல வள்ளியூர்ன்ற ஊர்ல இருக்கார். சரி, புடி ஓடு. இங்க இருந்து நேரம் அங்க போனேன். எங்க மாமாவும் மாமியும் கூட அங்க வந்திருந்தா. பெரியவாளை பார்த்தேன். இது மாதிரி பெரியவா, எனக்கு வேலையே இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுத்து, நான் மனசால ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னு. ட்ரை பண்ணவே இல்லையோன்னு. இல்லை பெரியவா, ட்ரை பண்ணின்னு இருக்கேன், கிடைக்கல. எங்கள் சொந்த சித்தப்பா கூட தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த வேலை கொடுக்கணும்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வருஷத்தில் 2 தடவை போனஸ் கொடுத்துருவா. அப்படி ஆர்கனைசேஷன், அந்த இடத்துலையும் எனக்கு அவள் கொடுக்கல. எங்கள் சித்தப்பா ரிசைனும் பண்ணிட்டார், ஆனாலும் அந்த வேலை எனக்கு கொடுக்கல அப்படின்னு. அடாடா, இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய ப்ரோக்ராம் என்ன இன்னைக்குன்னார். என்னுடைய ப்ரோக்ராம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறோம். இந்த புத்திசாலித்தனம்ன்றது வந்து சில நேரங்களில் மட்டும்தான் மனுஷனுக்கு வரும். அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு. சரி, இன்னைக்கு பிரதோஷ பூஜை இருக்கு, இருந்துட்டு போ, நாளைக்கு 4 நெறின்னு நான் ஊருக்கு போகிறேன், நீ அங்கே வந்துடு அப்படின்னா. சரின்னு அந்த வள்ளியூருக்கு போய் இறங்கினோம் பாருங்க. யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, எதுக்குப்பா வந்திருக்கேன்னார். எங்கள் பெரியவா தர்ஷன். ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டார்.
இவாளை கூப்பிட்டுன்னு போய் எங்கள் வீட்டில் விடு, குளிச்சு இழிச்சு செய்து எல்லாம் அங்கேயே சாப்பாடு போட சொல்லு, மாமி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, நம்ம வீட்டில் சௌகரியமாக தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ எனக்கு அந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் பிரதோஷ பூஜையினுடைய பிரசாதம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த பாயசம் கொடுத்தான். பெரியவா சொல்லியிருக்கா உங்களுக்கு கொடுக்கணும்னு. சரின்னு மறுநாள் 4 நெறி பிரசாதம் பெரியவா வேற எதுவும் கொடுக்கல எனக்கு. சரின்னு 4 நெறி போனவொடனே ஜிஆர் சுவாமிகளோட பெரியவா உட்காந்து பேசுறா. சென்னையிலிருந்து வந்தவாலாம் பின்னாடி வாங்குவோன்னார். நான் ஓடினேன். பெரியவா பெருமாளுடைய நகை நட்டுகள்லாம் காட்டினான். ஜிஆர் சுவாமிகள் காட்டினா நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். அங்கே கிணறு வந்து ரொம்ப விசேஷம். அந்த கிணறு அதில் இருக்கிற எண்ணெய் வந்து ரொம்ப விசேஷம். அங்கே அதெல்லாம் வாங்கிட்டோம் செய்தோம்னு. பெரியவா பூஜை பண்ணா, பிரசாதம் கொடுத்தா, லைனில் நிற்கணும். லைனில் நின்றேன். நான் என்னுடைய முறை வர சமயத்தில் பெரியவா இலையை வச்சு அதில் பிரசாதத்தை குங்குமம், விபூதி, திராட்சை, கல்கண்டு எல்லாத்தையும் போட்டு கையை மேலே வச்சு தியானம் பண்ணிட்டு அடுத்த தடவை வர சமயத்தில் வேலையோடு அடுத்த வருஷம் வா அப்படின்னு கையில் கொடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டேன். நான் நகர்ந்துட்டேன். ஏன்னா அடுத்தது இருக்கிறவா வாங்கணுமேன்னு நான் நகர்ந்துட்டேன். கொஞ்சம் நகர்ந்தே நின்றுட்டேன். திருப்பி இலையை வச்சார், பிரசாதம் போட்டார். அடுத்த ஆளுக்கு தானே அது. நான் ஓரமாக நின்றுருந்தேன். நான் இதை மடிச்சின்னு இருக்கேன். மடித்து எல்லாத்தையும் பேக்கில் வச்சுக்கலான்னு. திருப்பி அதை வச்சு டேய் இங்கே வாடா அப்படின்னார். பிரசாதத்தை இதையும் எடுத்துக்கோ அப்படின்னார். 2 பிரசாதம் கிடச்சிது. வாங்கிட்டு வந்தேன். அடுத்த வருஷத்துக்குள்ளேயே எனக்கு வேலை, நினச்சி பார்க்க முடியாத வேலை, என் திறமைக்கு மீறின வேலை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன சம்பளம் நீ வாங்கிட்டு வந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரோ அதை விட 2 மடங்கு சம்பளம். பெரியவா போட்ட பிச்சை. ரொம்ப அதிசயமா இருக்கு. மகா பெரியவா போட்டது உயிர் பிச்சை. இவர் வாழ்க்கைக்கு பிச்சை போட்டார். முதல் மாத சம்பளத்தை வந்து நான் இதுக்கு கொடுத்துட்டேன், திருப்பதி பெருமாளுக்கு கொடுத்துட்டேன். 2வது மாத சம்பளம் வாங்கின உடனே நான் பெரியவா கிட்ட சொன்னேன், பெரியவா இந்த சம்பளம் எங்கள் வீட்டுக்கு வேணும், அதனால பெரியவா வீட்டில் கொடுத்துட்றேன். இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு 45 வருஷம் ஆச்சு. பெரியவா கைங்கரியம் தான். ஆஃபீஸும் உண்டு, வீடும் உண்டு, பெரியவா கைங்கரியமும் உண்டு. நோ காம்ப்ரமைஸ். அதில் காம்ப்ரமைஸ்ன்றதே எனக்கு கிடையாது. இன்னி வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ண அப்புறமும் ஓடி அதையும் சனிக்கிழமை நாங்கள் பண்ணுவோம். அதில் சந்தித்தவர் தான் வந்து நம்ம MS சுப்பலக்ஷ்மி அம்மாவோட டாட்டர் அங்கே இருந்தாங்க. அவங்கள பார்த்துருக்கேன். இது மாதிரி பெரியவா பிரசாதம்னு கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை எடுத்து தலைமையில வச்சுருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி சர்வீஸ் இங்கே இருக்கா, பண்ணுறியாப்பா நீ? ஆமாங்க அப்படின்னு. கண்ணதாசன் ஐயா இருந்தார். பெரியவாளை விடாத நீ, சின்ன வயசு, இந்த வயசில் இதெல்லாம் விடவே விடாத அப்படின்னு சொன்னார். சரி ஐயா அப்படின்னு. கண் இல்லாமல் இருக்கிற பையன் ஒருத்தன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தான். நான் சொன்னேன், உனக்கு என்னப்பா வேணும்னு. நான் மயிலாப்பூர் போய் படிக்கிறேன் சார்னா. நீ எங்கள் வீட்டுக்கு வா, என்னுடைய டைமுக்கு மட்டும் வந்துடு, உனக்கு காத்தால நான் என்ன கொடுக்கணுமோ காஃபி கொடுத்துட்றேன், நீ அதுக்காகலாம் அவன் ஹாஸ்டலில் வெயிட் பண்ணாத சொல்லி அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து அந்த பையனை ஒரு 3 வருஷம் படிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக போய் ஜாயின் பண்ணி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக மாறி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைச்சின்றான். அந்த மாதிரின்னு பிடியரசி சங்கர் திரிவேதி அப்படின்னு தான் நான் என்னுடைய பேரை நான் எப்போவுமே போட்டுப்பேன். அப்படி போட்டுக்கிற சமயத்தில் அந்த பிடியரசி வாங்குறவர் இன்னொருத்தர் தான் வருவார் எங்கள் வீட்டுக்கு. எனக்கு அந்த பிடியரிசியில் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாதுன்றது தான் உண்மை, சத்தியம். இது எதனால இவர் வந்து பக்கெட்டை தூக்கிட்டு வராரு, இதை எதுக்கு இப்படி வாங்கிட்டு போறாரு, வாங்கினோமா ஒரு மூட்டை கொண்டு போய் கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ வேகமாக வீட்டில் அரிசி எடுத்து வச்சிருப்போம், அதை கொண்டு போய் வேகமாக போட்டு எனக்கு அப்போ தான் பிரைம் மினிஸ்டரோட பேசுகிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நான் பிஸின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவேன். இவர்கிட்ட பேசுனா மாட்டி போனோம்போ அப்படின்றது என் மனசுல. இதுதான் உண்மை. ஒரு நாள் அவர் கூப்பிட்டார், சார் கொஞ்சம் வாங்கலேன்னு. என்னன்னு,
என்னால் எல்லா வீட்டுக்கும் போக முடியல, கூட கொஞ்சம் வாங்க, நான் உங்களுக்கு காட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் தானே, இவரை ஏமாத்திடலாம், இதுதான் என்னுடைய எண்ணம். சரி, சரின்னு போனேன். ஒரு 15 வீடு தான் கூப்பிட்டு போனார். பக்கெட் எடுத்துன்னு போகணும். பக்கெட்டில் அரிசி போடுவா, ஒரு சின்ன கப்பில் வந்து துவரம் பருப்பு போடுவா, ஒரு கப்பில் இன்னொரு கப்பில் வந்து பைசா அவள் என்ன போடுறாளோ அது. ஸோ இதை வாங்க 15 வீட்டுக்குன்னு. அதுக்கு அடுத்த வாரமோ அது 15 நாள் பொறுத்து போகணும். போனேன், செய்தேன். சரி 2-3 வாரத்துக்கு அப்புறமா இதை முடிச்சிடலான்னு. ஆனால் அவள் ரிசீவ் பண்ணா பாருங்க என்ன, மகா பெரியவா. அந்த பக்கெட்டை விழுந்து வணங்குவா, பிடியரசி மாமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் எனக்கு ஒரு ரிசப்ஷன் கிடைச்ச உடனே ஆஹா இது பெரியவாளுக்காக. ஆனால் இதில் ஒரே ஒரு வைராக்கியமாக நான் என்ன இருந்தேன்னா, இந்த கைங்கரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியவாளுக்கு செய்யணும்னு நான் நினச்சேன் பாருங்க. அந்த வேலை இல்லாத டைமில் காஃபி டீ மொத்தத்தையும் விட்டுட்டேன். இன்னைக்கு 45 வருஷம் ஆச்சு நான் காஃபி டீ எல்லாம் விட்டுட்டேன். இது ஒரு பாயிண்ட். இந்த பிடியரிசி வாங்க போகிற சமயத்தில் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஒரு டிஃபன் சாப்பிட்றதோ அது எதுவுமே, தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதே மாதிரி யார் வீட்டில் போய் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கவே மாட்டேன். நான் ரொம்ப பேசவே மாட்டேன். பெரியவா தான். நம்மளுடைய கோபமோ ஆசையோ இல்லை ஏதாவது ஒரு வெடுக்குன்னு பேசிடுவோமோ, இதெல்லாம் வந்து பெரியவாளுடைய பேர், கெட்டு போயிடக்கூடாது நம்மளால. அதனால பெரியவாளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போகிறோம், அப்படியே இருக்கும். அப்படி தான் போவேன். நல்ல அரிசி நிறையா போடுவா, செய்வா. ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தா. ஸோ போக ஆரம்பித்து 15 வீடு தான் நான் ஆரம்பித்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள மேக்சிமம் ஒரு 85லேருந்து 90 வீடு ஆயிடுது. இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி 3 மணி ஆகும். இந்த பிடி அரிசியெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுப்போனோ, வேத பாடசாலையில் கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சி, இந்த பிடி அரிசி வந்து இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் உங்களோட நான் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் 35 வருஷமாக நான் விட்டுடுறேன்னு சொன்னேன் பாருங்க. விடாமல் 35 வருஷம் முடிஞ்சு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 36வது வருஷத்துல நான் அடியெடுத்து வைக்க போறேன். திரு சங்கர் திரிவேதி அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.